இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நடிக்க வராங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த நடிக்க வர்றது அந்த ஆசை இல்லை, ஏதாவது வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் வந்ததா? வாய்ப்பெல்லாம் நிறையா வருது, அதெல்லாம் வருது, கன்ஃபார்மாக வருது. இவர் அருண் விஜய் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவர் அருண் விஜய்க்கு இந்த படத்துல வாரட்ட இந்த படம் இல்லை, வேற ஒரு படத்தில். ஸோ வாய்ப்பெல்லாம் நிறையா வருதுங்க, எக்கச்சக்க வருது. பட் நம்மளுடைய அது இல்லை, நம்மளுடைய இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணாம், மியூசிக்கிலே ஒன்றும் கிழிச்சு முடியல, இதில் வந்து நடிக்க போயிட்டாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு முதல்ல எது மியூசிக்கே ஒழுங்காக இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அதே சொல்லிட்டீங்க அப்படின்னு இல்லைங்க, நம்ம மியூசிக் கற்றுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு படத்துலையும் தோற்று கற்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் தோக்க உங்களுக்கு வந்து அனுபவம் வருது, அதுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்களா முன்னால் யாருக்கும் தெரியாது, இப்போ கொஞ்சம் தெரியுது அப்படின்னா அப்படி தோற்று கற்றுக்கிட்டே தான். நம்ம எல்லா படமும் நான் பண்ணால் எல்லா படமும் ஹிட் இல்லையே, எல்லா மியூசிக் எல்லா சாங்கும் ஹிட்டு கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா தோற்று கற்றுக்கிறது. அதுக்காக இப்போ நம்ம அதை ரிப்பீட் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஆனால் ஹிட்டும் நிறையா பண்ணியிருக்கோம், எக்கச்சக்க ஹிட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஹிட்டை பற்றி யாருமே பேச மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு விமர்சனம் வருது, யோ நீ ஏன் அப்படி பாட்டு போட்டிருக்க அப்படின்னு ஒருத்தன் திட்டும் போது அவனோட இதை கிளிக் பண்ணி பார்க்குறோம். அவன் இதுக்கு முன்னால் என்னை பாராட்டவே இல்லைங்கும் போது அவனோட விமர்சனத்தை வந்து நான் ஜெனினாக ஒரு பாட்டு நல்லா பண்ணலன்னா, ஒரு பாட்டு நான் வந்து எஃபர்ட்டே போடலை, அடிச்சு விட்டேன், அதுக்கு அவங்க கேவலமாக திட்டுறாங்கன்னா நான் அதை ஒத்துக்குருவேன். அப்படி இல்லை நான் சஜஷன் சொல்கிறாங்க, இந்த பாட்டு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே, இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். பட் சும்மா ஏதோ ஒன்றுக்காகலாம் திட்டுறவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது இல்லை. நம்ம